நான் வந்து மிக உயர்ந்த செயலை பேசுகிறேன். இந்த உலகத்திலே யாரும் பார்க்க முடியாத செயலை பார்க்குறேன். எனக்கு வந்து அகத்தியர், போகர், காலங்கிநாதர், கோரக்கர் இவங்கெல்லாம் கனவுல கூட ஒருத்தரால் அவங்களுடைய செயலாக்கத்தை பார்க்க முடியாது. கனவுல கூட பார்க்க முடியாது. இந்த செயலெல்லாம் ரொம்ப தத்துருவமாக நம்மளை வழி நடத்தினதை நம்மளால் பார்க்க முடியும். ரொம்ப துல்லியமாக ஒரு சகோதரன் இருந்து வழி நடத்தினேன் எப்படி இருக்கும், தந்தை இருந்து எப்படி வழி நடத்தினேன் அப்படின்னு இந்த மாதிரி பேராற்றல்கள் எல்லாம் நான் வந்து அதை வந்து அதுக்கான அதை உணர்ந்தது, அந்த இடத்த கடந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம பார்த்துருப்போம். உபதேசம் அது ஒரு செயல். பேர் உபதேசங்கிறது எதுக்குன்னா அதுதான் தீட்சைம்பாங்க. ஒரு அனுபவம் பெற்றவர் பேசுகிறதே தீட்சை. அவர் என்ன கொடுக்குறாருன்னா பேர் உபதேசத்தை கொடுக்குறாரு. இந்த யோகிராமுக்கு தியானம் கொடுக்கல, 2 மந்திரத்தை கொடுத்தாங்க உபதேசமாக. இதை சித்தி பண்ணு, நீ ஞானி ஆயிடுவா, யோகி ஆயிடுவோங்கிறது தான் அதோடைய செயல். ராமா அப்படின்னா எல்லாருக்கும் வெளியில் ராமன் மீது பக்தியில் சொல்கிறாங்கம்பாங்க. அதெல்லாம் இல்லை. ராமன்னா 2 நரம்பு சேரும். இந்த சூட்சமத்தை யாருக்கும் தெரியாது, இந்த ரகசியத்தை தெரியாது. ஆனால் எல்லாராலையும் இதை சித்தி பண்ண முடியாது. அந்த காலத்தில் அந்த நேரத்தில் எவன் சித்தி பண்ண முடியுமோ அது பிரபஞ்சம் அந்த நேரத்தில் அவங்ககிட்ட கொண்டு சேர்க்கும். அந்த ராமன்கிட்ட இருக்கிற ரகசியமே பல பேருக்கு தெரியாது. ராமனை வந்து இந்தியாவில் பார்க்குற பார்வை வேறு, ராமனை வந்து ஞானத்தோடு பார்க்கணும், அது பார்க்க தெரியும். ராமனையும் சிவனையும் 2மே நரம்பு சம்பந்தமான பெரிய ஒரு வேலை இருக்கிற ஒரு டிவைஸு, ஒரு பெரிய காந்தம். அதை பார்க்குற தன்மைகள் வேறுபட்டு போயிடுச்சு. இந்த கால நேரத்தோடு தான் நம்ம வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் இப்படி ஒரு வேலை இருக்குது. நான் அதனால தான் அவங்கள்ட்ட பல நேரம் பல நாட்கள் கூட சொல்லியிருக்கிறது. என்னுடைய காலம் டக்குன்னு ஒரு டயத்துக்குள்ளே வந்த வேலை முடிஞ்சிச்சு கிளம்புங்கன்னாங்கன்னா இப்போ நாமளே நினச்சாலும் உரையாட முடியாது. வேறு அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா, யார் பேச்சையும் கேட்காது. எவ்வளோ ஸ்பீடாக உருவாக்கணுச்சோ அவ்வளோ ஸ்பீடாக முடித்து ஒரு இடத்துல வந்து குமிச்சு வச்சுட்டு போயிடும். அப்போ எவ்வளோ துல்லியமாக நேரம் காலத்தோடு நம்ம வேலை செய்யணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம்.